2026 பிப்ரவரி மாதம் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்னத்துக்கான பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. உங்களுடைய நேரத்தை கருதி டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போவோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய மகர லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இதை காரணம் பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்கள் லக்னத்திலே செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் 23ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். செவ்வாய் உங்கள் லக்னத்தில் இருந்தாலே தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், ரொம்ப அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அவருடைய ஒரு அமைப்பு, உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, உங்களை அறியாத ஒரு சுறுசுறுப்பு, ஆக்டிவ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் இருக்காங்க. 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம், சம்பாத்தியம்னு அர்த்தம். ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் கூடும், இன்னொரு பக்கம் செலவுகளும் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த மாதம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல் அல்லது கிடைக்காம அதனால் பிரச்சனையாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இந்த மாதம் அமையும். அதுக்கு வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலமாக வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள், அதாவது பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பண்ணலாம் வரல, டிவிடெண்டு பணம் வரல, இப்படி வராத பணங்கள் ஏதாவது வரும். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்ன ஒன்று, பேச்சை குறைங்க. எவ்வளோக்கூட பேச்சை குறைங்களோ அவ்வளோக்கூட இந்த மாதம் நல்லது. இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்துரும். அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஹெவி ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். சனினாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். சனினாலே தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள், சரியாக தூக்கமில்லாத சூழ்நிலைகள் இதெல்லாம் உருவாக்குவார். இதில் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.